வியூஸ் வருவதற்கான ப்ளூ பிரிண்ட்டை நான் கொடுக்க போகிறேங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ நாளாக டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க, அடுத்து வந்து அட்வைஸ் கொடுக்குறேன் நீங்கள், இப்போ என்னடானா ப்ளூ பிரிண்ட்டே கொடுக்க போகிறேன்றீங்க. நீங்கள் எதுவும் யூடியூப் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சு ஏதோ ஃபைல் எதுவும் திருடிட்டு வந்துட்டீங்களா? இல்லை கூகுள் ஆஃபீஸில் இருந்து வேலை பார்த்தீங்களா? இல்லை அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை நீங்கள் யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது ரிசர்ச் பேப்பர் எழுதி நீங்கள் எதுவும் பட்டம் வாங்கியிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லுவீங்க, ஆனால் மனசுக்குள்ளே 1000 வன்மை இருக்கும். சரிங்களா? சில பேர் என்னை வந்து திட்டிக்கிட்டே வீடியோ பார்ப்பீங்க, சில பேர் வந்து சந்தேகத்தோடையே பார்ப்பீங்க, இவர் எப்படி இதெல்லாம் டிப்ஸ் சொல்கிறாரு, இவர் வந்து அடிச்சு விட்றாரா அப்படின்லாம் பார்ப்பீங்க. இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் ஒரு 6 வருஷம் அனுபவம் இருக்குங்க. சரிங்களா? என்னுடைய சேனல் ஆரம்பித்து ஒரு 7 மாதத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் உட்பட நான் ஒரு 5 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. இதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னுடைய சேனல் போய் பாருங்கள். அதாவது ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டரி, மணி அட்ராக்ஷன் தமிழ், டாக்ஸ் வைஸ் தமிழ், என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூ எல்லாமே நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து நான் ஒரு 4 மந்த்ஸ்லேயே நான் மானிட்டைஸ் பண்ணிட்டேங்க. பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 வீடியோ தான், டெய்லி வீடியோ போடவே இல்லைங்க. மாங்குலாம் நாங்கள் வேலை செய்யவே இல்லை. ஷார்ட்ஸ் வீடியோ போடவே இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனல்ஸ் பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி லைவ் வீடியோ வரவே இல்லைங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறது லிங்க்கை, இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணவே இல்லைங்க. இப்போது என்னுடைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், பாஸ்ட் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ என்னுடைய சேனலாக இருக்கட்டும், என்னுடைய கிளைண்ட்ஸுடைய சேனலாக இருக்கட்டும், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இந்த ப்ளூ பிரிண்ட் சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வியூஸை கொண்டு வர முடியும், இந்த யூடியூப் ஸ்பேஸ்க்குள்ளே சர்வைவ் ஆக முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்டெப்த்தான யூடியூப் இன்ஃபர்மேஷன் வாரத்தில் 2 தடவை உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். முதல் விஷயம், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது யூடியூப்க்கு அவேவாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னா யூடியூபையும் நீங்கள் நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த உலகத்தில் 100% மக்கள் இருக்காங்க. அங்கே வந்து 100% வெல்த் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த 95% மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட மைனாரிட்டி வெல்த், அதாவது ஒரு 20% வெல்த்து தாங்க இருக்குது. வெல்த்னா பணம் மட்டும் கிடையாது, சொத்து பத்து, நகை நட்டு, பேங்க்கில் இருக்க பணம், வெள்ளி எல்லாமே சேர்த்து தான் ஒரு ஆளை வந்து ஒரு ஆளுடைய வெல்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 5% மெஜாரிட்டி ஆஃப் வெல்த், 95% வெல்த்துன்றது இருக்குங்க. இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லி குழப்புறேன் அப்படின்னு நினைக்கலாம், பொறுமையாக இருங்க. இதே மாதிரி தான் யூடியூப்லேயும் இருக்குங்க. அதாவது பிக் யூடியூபர்ஸ் 5% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட தான் மொத்தமான வியூஸ், அதாவது 95% வியூஸ்ன்றது இருக்குது. மீதி 95 ஸ்மால் யூடியூபர் இருக்காங்கள்ல, 95% ஸ்மால் யூடியூபர்ஸ், அவங்கக்கிட்ட கம்மியான வியூஸ் தான் வருது. அதாவது நான் பிக் யூடியூபர்ஸ்ன்றதை இங்கே நான் வந்து மில்லியன் கணக்காக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அவங்கள தான் நான் சொல்கிறேன். மீதி இருக்கிற 95% இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த 500லேருந்து ஒரு 10,000 வியூஸ்க்குள்ளே ஸ்டக் ஆகிடுறாங்க. இப்போது இதை எப்படிங்க நம்ம சரி பண்ணுறது? இவங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1 லட்சம், அடுத்த நாளைக்கு 5 லட்சம், இவங்க ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க, சும்மா வந்து ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணுறேன்றாங்க, இல்லை வந்து குழந்தைக்கு விலாக் போகிறேன்றாங்க, இல்லை அவங்களுடைய ஃபேமிலி விஷயங்களை பேசுகிறாங்க. அவங்களுக்கு எப்படிங்க 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் போகுது, 10 லட்சம் வியூஸ்லாம் போகுது, நம்மளாம் வாழவே முடியாதா? யூடியூப்க்கு நம்மளெல்லாம் பிடிக்காதா? இல்லை அவங்க எதுவும் கமிஷன் வாங்கிட்டாங்களா? இந்த மாதிரிலாம் நமக்கு யோசனை வருது இல்லையா? இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சிங்கன்னா நீங்கள் சரி பண்ணிக்கலாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் வரீங்க, இப்போ நீங்கள் வந்து ஃபுட் ரிவ்யூ, அதாவது இர்ஃபான்ஸ் வியூவே நம்ம வச்சுக்கோம். இர்ஃபான்ஸ் வியூனா போகிறது ஃபுட் ரிவ்யூ, ஃபுட் விலாக். இப்போ நீங்கள் உள்ளே வரீங்களா, வரும்போது 95, அதாவது லட்சமாக இருக்கக்கூடிய ஃபுட் விலாகிங், ஃபுட் ரிவ்யூ பண்ணுற சேனல்ஸ் ப்ளஸ் இர்ஃபான்ஸ் வியூ நீங்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறீங்க. இவங்க எல்லாருமே உங்களுடைய காம்படிட்டர் ஆகிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் மட்டும் இங்கே சர்வே பண்ணவே முடியாது. என்னங்க சொல்கிறீங்க? வீடியோ போட்டால் தானேங்க நம்ம வந்து யூடியூபராக மாற முடியும். அதாவது ரைட் வீடியோ போடணுங்க. என்ன காரணம்னா, ஆடியன்ஸ் ரொம்பவே கிளவர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க.
லட்சம் ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குது, இன்க்ளூடிங் இர்ஃபான்ஸ் வியூ. அப்போது கட் த்ரூ த கிளட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் தனித்து தெரியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு ரிசர்ச் பண்ணணுங்க. ஆர்ட் ஆஃப் வார்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே போரில் இப்படி தான் நடக்க போகுது, இதற்கான ஆயுதங்கள் இது, இந்த மாதிரிலாம் ஒரு பேக்கப் இருக்க போது, எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன்னா நீ போரை வந்து வின் பண்ணிடலாம். அதே மாதிரி யூடியூப்குள்ளே வரீங்கன்னா இந்த ஃபுட் ரிவ்யூ மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன ஜானராக எடுத்துக்கோங்க, உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்ன போட்டி இருக்குது, என்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி ஆடியன்ஸை வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை விட டிஃப்ரெண்ட்டான என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள், என்னென்ன கேப் விட்ருக்காங்க அந்த வீடியோஸை போடணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ போட்டால் மட்டும் போதாது, நீங்கள் வந்து ரைட் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நானும் ஒரு யூடியூபராக இருக்க போகிறேன், அதாவது இந்த சீரியல் படத்துலலாம் வரும், ஹீரோ ஹீரோயினை பேரை போட்டுட்டு மற்றும் பலர் அப்படின்னு போடுவாங்கள்ல, அப்படின்னு நானும் ஒரு யூடியூபர், நானும் இந்த 1000 பேரில் ஒரு ஆளாக ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சர்வே பண்ணவே முடியாதுங்க. நான் மட்டும்தான் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களும் போய் அவங்க சேனலில் போய் பார்க்கட்டும். பாருங்கள், இங்கே வந்து டைம் வந்து ரொம்ப லிமிட்டடு. அவங்க சேனல்லையும் ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்க போகுது, உங்கள் சேனல்லையும் ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்க போகுதுன்னா அவங்க சேனலில் பார்த்துட்டு போகிறாங்க, உங்கள் சேனலில் வந்து ஏன் அவங்க பார்க்கணும்? ஓகே, இப்போ இது புரிஞ்சிருச்சுல. இப்போ நான் வந்து பெட்டராக போட்டால் நான் வந்து க்ரோ ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அது மட்டுமே முடியாது, இதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். நான் வந்து ஒரு 4 மாதத்துலேயே இதை நீங்கள் வந்து பண்ண முடியும். அது 4 மாதத்தில் எப்படி பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வரீங்க, முதல் வீடியோ போட்ட உடனே ஆஹா சூப்பர், 1000 பேரில் ஒரு ஆள் தான் தனித்துவமான ஆள் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களா? மாட்டாங்க. அதை அவங்க மைண்டை மாற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், வாரத்தில் 2 வீடியோ போட்டு 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 நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள், ஐ ஆம் ஹியர் டு மேக் த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய மைண்டில் நீங்கள் ஏற்படுத்தணும். இப்போ சப்போஸ் இர்ஃபான்ஸ் வியூவோடைய வீடியோவை 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வீடியோ போட்டு ஒரு 10 பேருடைய மைண்டை மாற்றணும், அடுத்து 20 பேருடைய மைண்டை மாற்றணும், அப்புறம் 30 பேருடைய மைண்டை மாற்றணும். இது வந்து இட் வில் டேக் டைம். இப்போது இது பண்ணால் போகுமா, நான் வந்து மாறிடலாமா, நான் நல்ல யூடியூபராக மாறிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இங்கே நிறையா பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்னென்னா, ஷார்ட்ஸ் போட்டுறீங்க. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது நீங்கள் போய் சேர வேண்டிய டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் சேராமல் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஷார்ட்ஸ் போகும்போது ஷார்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து புஷ் மார்க்கெட்டிங், அதாவது நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்ம முன்னாடி இது வருது. அப்போது இப்போ என்கிட்ட வந்து ஃபுட் விளாகிங்கோ ஃபுட் ரிவ்யூவோ உங்களுடைய வீடியோ வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபுட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஆனால் உங்கள் வீடியோவே நான் பார்க்க மாட்டேங்க. அப்போது உங்களுக்கு உங்களுடைய லட்சியம்ன்றது தடப்படுதா இல்லையா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இருக்கிற அந்த ஃபுட் விளாகிங் ஃபுட் ரிவ்யூ ஆடியன்ஸுடைய மைண்டை மாற்றக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஷார்ட்ஸ் பண்ணிங்கன்னா டிலே ஆகுது. அதாவது நான் உங்களுடைய ஆடியன்ஸே கிடையாது, ஆனால் உங்கள் சேனலை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் வீடியோவே பார்க்க மாட்டேறேன். இது உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இல்லையா? அப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடக்கூடாது. ஆனால் இதை நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நீங்கள் போய் பாருங்கள், என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூலாம் போய் பாருங்கள். நான் ஷார்ட்ஸ் போடாமல் தான் உங்களுடைய சேனலை வந்து க்ரோ பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடியவே முடியாது. அதாவது 100 லட்சம் வியூஸ் வேணும் 90 நாளில். எனக்கு வந்து இன்னும் சரியாக தெரில, நீங்கள் போய் பாருங்கள், அது முடியுமா? இதுவே நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் போட்டிங்கன்னா 1 லட்சம் வியூஸில் வந்து உங்களுடைய சேனலே வந்து மானிட்டைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 4000 ஹவர்ஸ்க்கு அது போதும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. அதாவது நீங்கள் லாங் வீடியோஸில் ஒரு 8 நிமிஷம், வாரத்தில் 2 வீடியோ 16 நிமிஷம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆடியன்ஸ் அந்த காம்படிட்டர் இருக்காங்க பாருங்கள், அவங்க மைண்டை ஃபுல்லாக மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம். நான் அந்த ப்ராசஸ் தான் பண்ணுறேன், ஓப்பனாக நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் ஓப்பனாக இதை ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் கொடுத்தா கூட சிலரால் முடியாதுங்க. அதாவது ஒரு 99% ஒரு கிளவராக இருந்தீங்க அப்படின்னா, யூடியூப் பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா இது போதும், இந்த ஒரு ஃபார்முலா வச்சு அவங்க ஜெயிச்சிட முடியும்.
ஆனால் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற மாதிரி. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க என்னுடைய கோச்சிங்க்கு. பார்த்தீங்கன்னா என்னுடைய கோச்சிங் வந்து ஒரு 4 months டைம். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. லாங் வீடியோஸ் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். லைவ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்தீங்கன்னா உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 hours வாட்ச் டைமை யூஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதற்கு வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இதன் மூலிமா மானிட்டைஸ் ஆனவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இருக்கும். வீடியோ பை வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி இது. தயவு செய்து ஃப்ரீ கோச்சிங் கொடுங்கன்னு என்னை வந்து சங்கடப்படுத்தாதீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் யார், எந்த ஊர், என்ன மாதிரி கேஜெட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போட போகிறீங்கன்றத தெளிவாக எனக்கு எழுதி அனுப்புங்க.